வணக்கம் மக்களே. ஹரிஹரன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது என்ன விஷயம்னா, ஏற்கனவே நம்ம கடைசியா கார் பிளஸ் டெல்லி கார் பிளஸ் பத்தி பார்த்தோம். ஸோ அதே பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ஸோ இதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், அதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம். ஏன்னா இதுல நிறைய தரப்பு பக்கம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம காவல்துறையை நிச்சயமா பாராட்டி ஆகும். அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா 4 மாநிலம். முதல்ல பார்த்தீங்கன்னா டெல்லி, யூனியன் டெரிட்டரி, பட் ஸ்டில் டெல்லி, அப்புறம் யூபி, அப்புறம் ஹரியானா, அப்புறம் ஜம்மு காஷ்மீர். ஏன்னா இது நடந்த ஒரு சில நேரத்துக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா வந்து மத்த சஸ்பெக்ட்லாம் வந்து ரொம்ப துல்லிதமா ட்ராக் பண்ணி அவங்கள வந்து கரெக்டா புடிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். இது எல்லாத்துலயும் விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 2900 கிலோ வெடிப்பொருட்கள் வந்து ஃபரிதாபாத்ல வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இது 2900 கிலோங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 டன்னுக்கு இணையான வெடிப்பொருட்கள். ஸோ இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா டெல்லி கார் பிளாஸ்ட்ல வெடிச்சதே பாத்தீங்கன்னா ஒரு சில வெடிப்பொருட்கள் தான். இதோட ஒரு 10-20% தான் இருக்கும். ஸோ அப்போ அதோட மேக்னிடியூட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை இது மத்த இடங்கள்ல வைக்கப்பட்டா, ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து சில சஸ்பிஷன் இல்லைன்னா சில ஒரு ஒரு இன்டர்பிரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரே நேரத்துல நிறைய இடத்துல பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பிளான்ட் இடமே கிடையாது. அவங்க வந்து நிறைய இடத்துல ஒரே நேரம் வைக்கிறது தான் அவங்களோட பிளானே. அவரோட கூட்டாளி உமர் முகமது அந்த காரை ஓட்டிட்டு போன அந்த உமர் முகமது வந்து அவர் கூட்டாளி மாட்டின ஒரே காரணத்தினால அவர் ஏதாவது தெரிஞ்சிருமோங்கிற ஒரு பயத்துல வந்து அவர் அங்கேயே டெட்டனேட் பண்ணிட்டாரு. சோ அது மட்டும் இல்லாம அந்த வெடிப்பொருட்களோட சில அம்மோனியம் நைட்ரேட் சந்தேகப்படுது. ஏன்னா அந்த கார்ல வந்து நிறைய பெட்ரோல் இருந்ததாகவும், ஏன்னா அந்த வெடிச்ச அந்த ஃபிளேம் வந்து ஸ்கேட்டர் ஆன விதத்துல நிறைய விஷயத்துல அணுகுனா வந்து வெறும்ன வெடிப்பொருட்கள் மட்டும் இல்லாம மத்த விஷயங்களும் அதுல இருக்கு, பெட்ரோல். அதனாலதான் வந்து அந்த தீ விபத்து வந்து ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2900 கிலோ வெடிப்பொருட்கள், அது மட்டும் இல்லாம சில இன்ஃபிளேமபிள் மெட்டீரியல்ஸ், அமோனியம் நைட்ரேட், அது மட்டும் இல்லாம அசால்ட் ரைஃபிள வந்து போலீஸ் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க. அதோட வந்து சில ஐஇடிஸ், இம்ப்ரோவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ், அதோட வந்து சில பிஸ்டல்ஸும் வந்து கைப்பற்றிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லா தரப்பு, அந்த நான் சொன்ன எல்லா தரப்பு போலீஸையும் வந்து நம்ம பாராட்டணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து முக்கியமான 2 குரூப்பை தான் வந்து ரொம்ப தீவிரமா உத்து பாக்குறாங்க. ஒன்னு ஜெய்ஷ் இ முகமது, அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து அன்சர் கஸ்வாத். ஸோ இந்த 2 தரப்பினர் தான் வந்து இந்த முக்கியமான இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக், இந்த அவங்களோட ஸ்டைலே வந்து இதுதான். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, மூளை செலவு செஞ்சு இங்க உள்ள நபர்களை தான் அவங்க பயன்படுத்திருக்கதா வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ ஸ்டில் இதை வந்து நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் ஆகும். ஏன்னா அதுவும் இவங்க வந்து மூளை செலவு செய்தவங்க வந்து ஒரு சாதாரண நபர்கள் இல்ல, எல்லாம் படிச்ச மருத்துவர்கள். ஸோ ஏற்கனவே தெரியும் அந்த டாக்டர் உமர் முகமதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவருக்கு உதவி பண்ண இன்னொரு பெண் டாக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய அவங்க குரூப்பே பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒரு டாக்டர் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடிகலைஸ்ட், அதாவது மூளை செலவை செய்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்றது வந்து தெளிவா தெரியுது. நமக்கு ஏற்கனவே தெரியும் கோயம்புத்தூர்ல வந்து சமீபத்துல ஒரு பிளாஸ்ட் ஆச்சு கார்ல இதே மாதிரி. ஆனா அது தவறுதலா வந்து ஒரு பிளாஸ்ட் ஆனது. பட் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானிங் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக். பட் அதுல பாத்தீங்கன்னா அதுல உள்ள இருந்தவர் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கா இருந்தவர் தான். ஸோ அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு படிச்சவரும் கிடையாது. பட் ஆனா அங்க பாத்தீங்கன்னா மூளை செலவை செய்யப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர். ஸோ இதோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஓகே இவங்க எந்த ஒரு யங்ஸ்டர்ஸ், ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க காஷ்மீர்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவா வேலை வாய்ப்பு இல்ல, அதனால வந்து இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு வராங்க நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் எப்படி இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் வராங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காரை வந்து செல் பண்ண ஒரு நபர். ஸோ அவரையும் வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறைக்கு இணைய இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சிருக்காங்க, நமக்கு தெரியும். ஸோ நான் இன்னொன்னு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த எக்ஸ்.காம் ட்விட்டர்ல வந்து நிறைய விஷயங்கள் பரவுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா ட்விட்டர் தான் வந்து ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாவும் இருக்கு, ஒரு இடத்துல சோர்ஸ் ஆஃப் அந்த ஒரு அவதூறு பறக்கிற இடமாவும் இருக்கு. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எதையும் நம்பாதீங்க. எதுவா இருந்தாலும் ஒரு அஃபிஷியலான ரிப்போர்ட் எய்தர் கவர்மெண்ட்லயோ இல்ல பிரஸ்லயோ வந்து வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா எடுத்துக்கணும். முக்கியமா தவறான ஒரு ரிப்போர்ட்ஸை படிக்கிறது மட்டும் இல்லாம அதை ஷேர் பண்றது வந்து இன்னும் ஒரு பெரிய கேஓஸ் தான் உண்டாக்கும் ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள். ஸோ அதனாலதான் நான் இந்த வீடியோ போட வேண்டியது.